Hi guys, it's me Stupid. Before getting into the video, I have one question. Are you guys living? என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். If you have the answers, let me know. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்லோ ட்ராமா மூவி. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆகி ஆஸ்காருக்கெலாம் நாமினேட் ஆகிருக்கு. பட் அது எதுவும் இங்கே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இந்த மூவியோட டேரக்டரான விம் வெண்டர்ஸ் ஒரு ஜெர்மன் ஃபில்ம் மேக்கரு. அவர் மேக் பண்ண இந்த பர்ஃபெக்ட் டேஸ்ன்ற மூவி ஜாப்பனீஸில் ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிற மாதிரி போயிருக்கல. அதுதான் கொஞ்சம் ஷாக்கான விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் அவங்களோட ஓன் லாங்குவேஜில் தான் அதை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இதுவரை பார்த்தது கிடையாது. இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக போகும், ரொம்ப சிம்பிள், ரொம்ப போரு. பட் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க ஹிரியாமேன் அப்படின்ற கேரக்டர் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பான். அவனோட பேசிக் ரொட்டீனான டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, சாப்பிட்றது, புக் படிக்கிறது, தூங்குறது, இதைத்தான் ஹோல் மூவியில் காமிச்சிருப்பாங்க. 2020 ஜப்பானில் டோக்கியோ டாய்லெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு வேர்ல்டில் இருக்க எல்லா கார்னரில் இருந்துமே நிறைய ஆர்கிடெக்ட்ஸை கொண்டு வந்து அந்த டாய்லெட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. somehow விம் வெண்டர்ஸ் வாஸ் இன்வைட்டட் டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம் அபவுட் தோஸ் டாய்லெட்ஸ். இந்த விஷயம் பிடிச்சி போன விம் வெண்டர்ஸ் ஏன் இதை ஒரு நம்ம ஃபியூச்சர் ஃபில்மாக எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மேக் பண்ண ஒரு படம் தான் இந்த பர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்ற ஒரு மூவி. அருமையான தொழிலா இருக்கியா. This is how Hirayama was born. லைஃப்னா ஒரு ரேஸு. அதில் கன்ஃபார்ம் நம்ம சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா நேற்றை விட இன்னைக்கு, இன்னையை விட நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அதில் காம்படிஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸு, ரிவெஞ்சு இப்படின்னு எல்லா கருமத்தையுமே தோளில் தூக்கி போட்டு லைஃப்பில் எண்டே எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ரேஸை ஓடிக்கிட்டே இருந்து என்ன சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக ஹிரயாமா சூஸ் பண்ண வே ஆஃப் லிவிங் தான் இந்த பர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்ற மூவி. ஹிரயாமா இஸ் வெரி காம், accepts everything as how that is actually, and he work very hard. காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிடுவார். அந்த க்ளீன் பண்ணுற ஒரு விஷயத்தில் கூட எந்த அளவுக்கு மைன்யூட்டாக அந்த க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ மைன்யூட்டாக க்ளீன் பண்ணுவார். he never compromise on his job. அதுலேயும் சில டைம்லாம் இவர் டாய்லெட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் ரூடாக நடந்திருப்பாங்க. பட் அப்போ கூட அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு இது நம்ம வேலை தான், அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் இதை நம்ம இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு திங்கிங் பண்ணியிருப்பார். தட்ஸ் ஹவ் மெச்சூரிட்டி ஒர்க்ஸ். ஒரு டைம் டாய்லெட் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேபி அவங்க அம்மாட்டேருந்து மிஸ் ஆகிருந்திருக்கும். ஹிரயாமா அந்த பேபியை அவங்க அம்மாவோட்ட சேர்த்தக்கப்புறம் அவங்க அம்மா பண்ண ஃபஸ்ட்டு ஆக்ஷன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா பேபி வைப்ஸை எடுத்து அந்த பேபியோட கையை வைப் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஹிரயாமா அந்த பேபியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்றனால. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஹிரயாமாவுக்கு கிடச்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை தேங்க்ஸ். பட் அது கிடைக்கல. இந்த விஷயத்துக்கு கூட கோவப்படாதவெல்லாம் என்னடா மனுஷன்னு சொல்லிட்டு நமக்கு தான் கோவம் வரும். பட் அந்த நேரத்துலையுமே சிரிக்கிற மனசு ஹிரயாமாவுக்கு தான் வரும். அதனால ஹிரயாமாவுக்கு கோவமே வராது அப்படிலாம் கிடையாது. ஒரு டைம் ஹிரயாமா கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர் நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவனோட ஒர்க்கையுமே சேர்த்து ஹிரயாமா பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். நார்மலாக மதியானத்தோட ஹிரயாமா ஒர்க் முடிச்சுட்டு போயிருப்பான். பட் அன்றைக்கி ஹிரயாமாவோட கோவொர்க்கர் குவிட் பண்ணிட்டு போனதால் அவனோட ஒர்க்கையும் சேர்த்து பார்த்து நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாள் இன்றைக்கி ஒரு நாள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா ஒர்க்கையுமே, நாளைக்கு இதே விஷயத்தை என்கிட்ட சொல்லாதீங்கன்றத ரொம்ப கோவமாக தான் அந்த டாய்லெட் கம்ப்ளைண்ட்டை பேசியிருப்பான் ஹிரயாமா. பட் இந்த விஷயமே ஹிரயாமாவை ஸ்ட்ரைட்டாக கோவமாக்கியிருக்காது. யாரோட தப்போ ஹிரயாமாவை அஃபெக்ட் பண்ணும்போது தான் அவன் கோவப்பட்டிருப்பான். இந்த மூவியில் கோமோரபி அப்படின்ற ஒரு வேர்ட் எண்ணில் சொல்லியிருப்பாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹிரயாமா டெய்லி ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பார்க்கில் சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது ஒரு ட்ரீயை ஃபோட்டோ எடுப்பார். வீக்கெண்டில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆக்சுவல் ஃபோட்டோஸாக மாற்றி அதில் எது கிளியராக இருக்கோ அதை ஃபுல்லாமே சேவ் பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கும் அப்படின்னா காற்றோட ஹெல்ப் மூலயமா மரம் தன்னோட இலைகளை ஆட்டும்போது அந்த கேப்பில் சன்லைட் போகும். அதுக்கு பேர் தான் கோமோரோபி. இட் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் த மொமெண்ட். தட் இஸ் த ஹோல் மூவி. பெர்ஃபெக்ட் டேஸ் இஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் பட் அபவுட் ஹவ் லைஃப் ஃபீல்ஸ் வென் யூ ஸ்லோ டவுன் அண்ட் நோட்டீஸ் ஸ்மால் திங்ஸ். ஓடிட்டு இருக்கவங்க மத்தியில் நிறுத்தி நிதானமாக நோட்டீஸ் பண்ணி அதை ரசித்து வாழ்கிறப்ப தான் பெர்ஃபெக்ட் டேஸாக மாறுன்றதை இந்த மூவியில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லோன்லி, அலோன் இது ரெண்டுமே இந்த படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் ஹிரயாமாவோட கேரக்டர் சாலிட்டரி அப்படின்றதுக்கு பெர்ஃபெக்ட் மீனிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபைண்டிங் பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்றதையுமே இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூவிலேருந்து ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பீயிங் இம்பர்ஃபெக்ஷன் இஸ்
பர்ஃபெக்ட்.